ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட 8th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஃபெலி வந்து ஜோர்டன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அது கேட்டுட்டு நம்ம ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே தான் நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஃபெலி வந்து உண்மையாகவே ஜோர்டன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா போல். அதை கேட்டதுக்கப்புறம் இப்போ ஜோர்டன் பார்த்தா, சாரி ஃபெலி, உனக்கே நல்லா தெரியும்ல, நான் உன்கிட்ட அந்த மாதிரி இன்டென்ஷன்லலாம் பழகலை. நான் எப்பயுமே உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுனேன். ஆனால் அதுக்காக நான் உன்கிட்ட காட்டின கேர் அக்கறை அது எல்லாமே இல்லைன்னு கிடையாது, பொய்யும் கிடையாது. உண்மையாகவே நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டாக நினச்சி தான் அது எல்லாத்தையுமே பண்ணேன். அதுக்காக நீ அதை எப்படி தப்பாக நினச்சிக்கிட்டீன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னன்றதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்போதைக்கு பெருசாக மியூசிக்கில் ஏதாச்சும் சாதிக்கணும், அதை யோசிச்சு தானே நான் ஓடிட்டுருக்கேன். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ அதனால் எனக்கு இந்த லவ்லலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நீ என்னை தப்பாக நினச்சிக்காதன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணி விட்டுற. ஃபெலியால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் எப்படி அவன் முன்னாடி அழுகவும் முடியல. ஒரு மாதிரி அப்படியே அவள் பாட்டுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது, ஜோர்டனே, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத ஃபெலி, ஆனால் நீ இவ்வளோ தைரியமாக வந்து உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட ஓப்பனாக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுன்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அழுதுகிட்டே ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றா. ஜோர்டனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ நம்ம சொன்னது கரெக்டாக தப்பான்னு தெரியாமல் அவன் ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்க. இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எல்லாத்தையுமே பார்த்தா இந்த க்ளோயை திருட்டு கொட்டு தாலி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ இதுதான் இவளுடைய பிளானே போல். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டி ஃபெலியை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ வேணுனே வந்து ஃபெலியை உசுப்பேத்தி விட்டு நீ போய் ஜோர்டன் கிட்ட பேசுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கா போல. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜோர்டனும் இவ்வளோ ரிஜெக்ட் பண்ணிட்டானா. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தா இவ வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் இதை வச்சுட்டு என்ன பண்ண போறான்றது தெரியல. அதே சமயம் அப்படியே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கட் பண்ணா ரஹாவை தான் காமிக்கிறாங்க. அவன் எங்கே ஃபெலி எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவளை தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே கேம்பில் இருக்க மற்ற பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தா ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா இவங்க எல்லாம் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருந்த வீடியோல இருந்து ஏதோ ஃபெலி பேசுகிற மாதிரியான வாய்ஸ் தான் கேட்குது. என்னடா இது, ஏதோ புதுசாக ஃபெலியோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா இவனுடைய ஃபோனுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை எடுத்து பார்க்குறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபெலி ஜோர்டன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஃபெலி ப்ரப்போஸ் பண்ண, ஜோர்டன் அவளை ரிஜெக்ட் பண்ண. ஸோ அந்த வீடியோவை வந்து இவ எடுத்திருப்பாள் க்ளோயி, அதை வந்து இவ பப்ளிக்காக நெட்டில் அப்லோட் பண்ணிட்டா போல். ஸோ அந்த வீடியோவை தான் அவங்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ வந்து ரஹாவுமே பார்க்குறான். இது எப்படா நடந்துச்சுன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எந்த ஊர்லன்னா இந்த மாதிரி ஒரு கூத்து நடக்குமா? யாரடி முதல்ல பொண்ணு போய் பசங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா? அதுவும் ப்ரப்போஸ் பண்ணது இல்லாமல் அவன் ரிஜெக்ட் வேற பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணால் அவன் மூஞ்சில் முழிக்க முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலியை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசி கேவலமாக சிரிச்சிட்டு இருக்க. ரஹாக்கு அவ்வளோதான், பார்க்கும்போதே செம்ம கடுப்பாயிருது. உடனே நேரம் வந்து அந்த பொண்ணுங்களை திட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அடுத்து வந்து ஃபெலி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவளை தேடி தான் போயிட்டு இருக்கான். அவன் தேடி வரும்போதே கரெக்டாக ஆப்போசிட்டில் ஃபெலியை அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அவளை அழுகிறத பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஸோ உடனே போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, பரவாயில்ல ஃபெலி, உனக்கு எவ்வளோ நேரம் அழுகணுமோ அழுகு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாம் தீர்ற வரைக்கும் நீ அழுகு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவளை ஹக் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். ஃபெலியாலையும் ரொம்ப முடியலையா, சரின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்தா அவளையே மறந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஃபெலியை அழுது முடிச்சுட்டு ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கு ஃபெலி சாரி கேட்குற? நான் தானே உன்னை அழுக சொன்னேன், இதில் என்ன இருக்குன்ற மாதிரி இவன் சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபெலி சொல்கிறா. இதில் கஷ்டப்பட ஒன்றுமே இல்லை, நீ ஓப்பனாக போய் உன்னுடைய ஃபீலிங்கை சொன்ன, அவன் மனசில் என்ன இருக்குன்றத சொன்னான். இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது? அதை நினச்சி நீ ஏன் அழுகணும்? அப்படிலாம் ஒன்றும் அழுகாத, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுன்ற மாதிரி ரஹா பார்த்தா அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதோ சொல்லி அவளை சமாதானப்படுத்த பார்க்குறான். ஆனால் ஃபெலியால் தான் அது எதையுமே ஏற்றுக்க முடியல. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் முதல்ல ரூமுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அழுதுகிட்டே அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்றா. ஆனால் இவனுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபெலி ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஃபெலியை பார்த்துட்டு, சாரி ஃபெலி, இப்படி நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்கல. ஜோர்டன் உன்னை ரிஜெக்ட் பண்ணது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நீ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதேன்ற மாதிரி சொல்ல. ஃபெலி பார்க்குறா, ஆமாம், இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்ற மாதிரி கேட்க, எங்களுக்கு மட்டும் இல்லை ஃபெலி, இந்நேரத்துக்கு மொத்த கேம்பஸில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் இவனுங்க வீடியோவை காமிக்கிறாளுங்க. ஃபெலிக்கு அதை பார்த்த உடனே இது ஏன் பார்த்து விட்ட வேலைன்ற மாதிரி தூக்கி வாரி போடுது. இதை யார் பண்ணான்ற மாதிரி இவ கேட்க, தெரியலையே ஃபெலி, நாங்கள் யார் பண்ணியிருப்பான்றதை தான் யோசிச்சுட்டு இருந்தோம், உனக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்ற மாதிரி கேட்க. அப்போதான் ஃபெலியும் யோசிச்சு பார்க்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டே வரும்போது ரஹா தானே ஃபஸ்ட்டாலாம் வந்து இவ்வளோ சமாதானப்படுத்தியிருப்பான். ஸோ அவன் கிட்டவே கரெக்டாக நின்றுட்டு இருந்திருக்கானா, மேபி ஒரு வேளை அவன் பார்த்து விட்ட வேலையாக இருக்குமோ, ராகா தான் பண்ணியிருப்பானோன்ற மாதிரி இவ கேட்க, இல்லை இல்லை, ராகா அந்த அளவுக்குலாம் பண்ணுற பையன் கிடையாது,
அவன் கிட்ட கொஞ்சம் எப்போ பாரு விளையாடிட்டு இருப்பான் தான். ஆனால் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாருக்குமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காளுங்க. ஆனால் ஃபெலி கன்ஃபார்மே பண்ணிட்டா, இல்லை இல்லை இது கண்டிப்பாக ராகா பார்த்து விட்ட வேலை தான். அவன் என்னை வந்து சமாதானப்படுத்தும் போதே எனக்கு டவுட் வந்திருக்கணும். நான் கூட கொஞ்ச நேரம் அவனை நல்லவான்னு நினச்சிட்டேன். ஆனால் அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு வச்சுக்கிறேன் அவனுக்கு கச்சேரியன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு பக்கம் ஜோர்டன் வேற இவ பண்ண ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் அதை வேற யாரோ வீடியோ எடுத்து இப்படி அப்லோட் பண்ணி விட்டாங்களா. ஸோ எப்படி நான் இனிமேல் எல்லார் முகத்துலேயும் முழிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே படுத்துட்டு மறுபடியும் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஃபெலி ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் யாரோ வந்து அவங்க ரூம் கதவை தட்டுறாங்க. இவளும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வேறு யாரும் கிடையாது, ஹெம்மா தான். நீ என்னடா இந்த பக்கம்ன்ற மாதிரி கேட்க, இல்லை நீ சாப்பிட்றதுக்கு கூட வெளியே வரல, ஸோ அதனால தான் நான் உனக்காக ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வரான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஹெம்மா சொல்கிறான், ஃபெலி நான் உனக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்காக மட்டும் இங்கே வரல, உன்னை சார் கூட்டிகிட்டு வர சொன்னார், அதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் பார்த்தா கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டும் வந்திருப்பா. அவளுக்கு இதை கேட்டோன்னே ஷாக்கிங்காக இருக்குது. ஏ ஃபெலி எதுக்கு உன்னை இப்போ சார் வர சொல்கிறாரு, ஒரு வேளை அந்த போஸ்ட்டு வீடியோ விஷயமான்ற மாதிரி கேட்க, ஹெம்மாவும் அதை கேட்டுட்டான். என்ன போஸ்ட்டு என்ன வீடியோன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பார்த்தா சமாளிச்சிட்டா. ஆனால் ஃபெலிக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உடனே ஃப்ரெண்டு தான், ஃபெலி நீ ஒன்றும் பயப்படாத, வேணா நானும் கூட வரட்டான்ற மாதிரி கேட்கும்போது ஹெம்மா உடனே இல்லை இல்லை வேண்டாம், நான் தானே சார் கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட வந்தேன், ஸோ நானே ஃபெலி கூட போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்த்தா ஹெம்மா ஃபெலி 2 பேருமே தான் சாரை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. இவளுக்கு லைட்டாக பயமாக இருக்குது, எங்கே சார் வந்துட்டு அந்த போஸ்ட்டை பற்றி தான் கேட்க போகிறாரோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த போஸ்ட் அதாவது அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அது க்ளோயி பார்த்தா இவங்க ஸ்கூல் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் அதை சார் பார்த்துட்டு கேட்குறதுக்காக கூப்பிட்றாரோன்னு சொல்லிட்டு இவ பயத்துலேயே உட்காந்துட்ருக்கா. சாரும் ஏதோ பேசுறதுக்காண்டி கிட்ட வராரு. இவ உடனே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், சார் அந்த போஸ்ட்டு அதை நான் போஸ்ட் பண்ணலன்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் சார் அதை கேட்டுட்டு, ஏம்மா எந்த போஸ்ட்டும் இல்லை, நான் உங்களை வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த கிராமத்தில் இருக்க நிறைய பேருக்கு வந்து நிறைய திங்ஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இன்னும் என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுறதுன்றதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நீங்கள் 2 பேரும் மட்டும் எனக்காக அந்த வேலையை பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த கேம்ப் வந்ததுலேருந்தே கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குற ஆளுங்கண்ணா அது நீங்கள் தான், அதை நான் நோட் பண்ணேன். அதனால தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சார் இந்த வேலையை சொல்லிட்டுறாரு. அது கேட்டதுக்கப்புறம் தான் ஃபெலிக்கு புரியுது, அப்போ அவர் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல போலன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ தான் எடுத்த உடனே அந்த போஸ்ட் நான் பண்ணலன்னு சொல்லியிருப்பாள். அதை வந்து சார் அப்போவே கேட்டிருப்பாரு. ஸோ இப்போ அவரே கேட்குறாரு, ஆனால் ஃபெலி நான் ஏதோ பேச வரதுக்கு முன்னாடி நீ ஏதோ போஸ்ட்டுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியேன், என்ன போஸ்ட்டு என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹெமாக்கு புரிஞ்சு போச்சு, இவ தேவையில்லாமல் ஏதோ சொல்லிட்டா போலன்னு சொல்லிட்டு உடனே அதை சமாளிக்கிறதுக்காக, அது ஒன்றும் இல்லை சார், நம்ம ட்ரிப் வரும்போது பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், அதை நம்ம குரூப்பில் போஸ்ட் போடலான்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் அது எடிட்டிங் கொஞ்சம் நல்லாவே இல்லை, அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன், அது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அப்புறமா மறுபடியும் ரீஎடிட் பண்ணி புதுசாகவே உங்களுக்கு அனுப்புகிறேன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டான். இருந்தாலும் சார் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டுமே, அது எப்படி நல்லா இல்லைன்றத நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு ஃபோனை எடுக்க இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே ஹெம்மா தான் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு, சார் இந்த ட்ரிப்புக்காக நான் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ப்ரொப்போசல் அனுப்பியிருந்தேனே, நீங்கள் தானே அனுப்ப சொன்னீங்க, அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார்ன்ற மாதிரி சொல்ல, அட ஆமாம்ல அதை நான் மறந்தே போயிட்டேனே, முக்கியமான விஷயமாச்சு, சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன், நீங்கள் போய் நான் சொன்ன வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சாரை அனுப்பி விட்டுடுறாரு. இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் ஹெம்மா கேட்குறான், என்ன ஃபெலி சார்கிட்ட ஏதோ போஸ்ட்டுன்னு சொல்ல போனியே, என்ன போஸ்ட் அது என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஏண்டா மொத்த ஸ்கூல் கேம்பஸ்க்கே தெரிஞ்சிருக்கு உனக்கு மட்டும் தெரியலையான்ற மாதிரி ஃபெலி கேட்குறா. இல்லையே நேற்றுலேருந்து நான் ஃபோனே எடுக்கல, அதனால தான் கேட்குறேன் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, ஸ்கூல் குரூப்பில் போய் பாரு உனக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியுன்ற மாதிரி சொல்ல இவனும் போய் பார்க்குறான். பார்த்தா அந்த ப்ரொப்போசல் வீடியோ, அதை பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவனும் ஃபெலி பின்னாடி தானே சுற்றிட்டு இருப்பான். ஸோ ஃபெலிக்கு ஜோர்டனை தான் பிடிச்சிருக்குன்ற விஷயம் இவனுக்கே இப்போ தான் தெரிய வருது. இது எப்போ நடந்துச்சுன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஃபெலியே கேட்குறா, ஹெம்மா நீ தானே இந்த மாதிரி ஸ்கூலோட குரூப்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுற, ஸோ அப்போ எப்படி அதோடைய பாஸ்வேர்டு வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிய வந்தது, யார் இதில் போஸ்ட் பண்ணியிருப்பான்றத உன்னால் பார்த்து சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஃபெலி நான் மட்டும் இந்த குரூப்பை தனியாலாம் ஹேண்டில் பண்ணல, இதில் நிறைய பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட் நம்ம ஸ்கூலில் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் இதில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸோ யார் போஸ்ட் பண்ணான்றத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் உனக்காக வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி முதல் வேலையாக நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டெலீட் பண்ணி விட்டுடுறான். இப்போ இதை பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் ஆல்ரெடி மொத்த பேரும் இந்த வீடியோவை பார்த்தாச்சுன்ற மாதிரி ஃபெலி புலம்பிட்டு நிற்க
பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், இதுக்கப்புறம் யாரும் வந்து மறுபடியும் பார்க்க மாட்டாங்கல்ல, ஸோ அதனால நான் டெலீட் பண்ணி விடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டெலீட் பண்ணிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத ஃபெலி, சீக்கிரமாகவே இந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணான்றதை நான் உனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி இவன் ஒருத்தனாச்சும் ஃபெலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். ஃபெலிக்கு அதை கேட்கும் போது நீ ஒருத்தனாச்சும் ஆறுதலாக பேசுறியன்ற மாதிரி நிம்மதியாக இருக்குது. சரி அதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சொல்லுடான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது தான் அந்த பக்கமாக பார்த்தா ரஹா நடந்து வர்றத ஃபெலி பார்க்குறா. அவனை பார்த்ததுமே அவனை மாட்டினடா இரு உனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, ஏமா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நீ போயிட்டு சார் சொன்ன வேலையை பார்த்துட்டே இரு, நான் உன் கூட வந்து அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நேராக வந்துட்டு ராகா கிட்ட தான் வரா. ராகாவும் இவளை பார்த்த உடனே, ஃபெலி உன்னை தேடி தான் நான் ரூமுக்கு போனேன், ஆனால் அங்கே உன் ஃப்ரெண்டு தான் ஏதோ சாரை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னான், அதனால தான் உடனே இங்கே வந்தேன், நல்ல வேலை நீயே வந்துட்ட, வா எங்கேயாச்சும் சாப்பிட போகலான்ற மாதிரி கூப்பிடும்போது, ரொம்ப நடிக்காத, நீ தானே அந்த வீடியோவை அப்லோடே பண்ண, ஆனால் நேற்றுக்கு என்னடா நான் ஏதோ நான் அழுதுட்டு வரும்போது சமாதானப்படுத்துறேன்ற மாதிரி அந்த அளவுக்கு சீன் போட்டு இல்லாத போலாத டைலாக்லாம் பேசினியே, எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி கேட்குறா. இவனுக்கு புரியல, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் எந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணலன்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நடிக்காத ரஹா, நீ தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்க, அப்படி இல்லைனா கரெக்டாக நான் ஜோர்டன் கிட்ட பேசிட்டு அழுதுகிட்டே வரும்போது நீ எப்படி அந்த பக்கம் வந்து நின்று என்னை சமாதானப்படுத்த வெயிட் பண்ண, அந்த இடத்துல தான் நான் இருந்தேன்றது உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்ன பைத்தியமா, நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன், அங்கே நிறைய பேர் வந்துட்டு உன்னோட வீடியோவை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு, ஸோ அதனால தான் நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி உன்னை தேடி வந்தேன், அப்போ எதிர்ச்சியாக கரெக்டாக நீயும் ஆப்போசிட்டில் வந்த, ஸோ நான் உன்னை சமாதானப்படுத்தினேன், இதில் எங்கேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணான்றதை நீ கண்டுபிடிச்சேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என் மேலே ஆரம்பத்துலேருந்தே கானில் இருக்க, முதல்ல என்னை உங்கள் வீட்டை விட்டு அனுப்புணுன்னு சொல்லி ஏதோ ட்ரை பண்ணேன், ஆனால் அது எதுவுமே நடக்கலான்றதுனால இப்போ ஸ்கூலுக்குள்ளே இப்படி இறங்கிட்டேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, லூஸ் மாதிரி பேசாத ஃபெலி, சத்தியமாக நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே இல்லை, அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருந்தா உன்னை அழுதுகிட்டே வரும்போது உன்னைய பார்த்து நான் சிரிக்க தானே செஞ்சுருக்கணும், அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து உன்னை சமாதானப்படுத்த போகிறேன், எனக்கு அதுக்கு என்ன அவசியன்ற மாதிரி கேட்க, இவளுக்கு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் பாயிண்ட் புரியுது, இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. இல்லை அந்த வீடியோவை நீ தான் அப்லோட் பண்ணியிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும், இந்த அளவுக்கு நீ சீப்பாக போயிட்டலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது, நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் சீப்பாக பண்ண மாட்டேன், உன்னை வீட்டை அனுப்பணுன்னா எனக்கு அதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது, அதுக்கே நான் இப்படி ஸ்கூல்லலாம் எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்க போகிறேன், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, உனக்கு வேணும்னா அந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணான்றத நானே உனக்கு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அப்போ நீ புரிஞ்சுப்பல என் மேலே எந்த தப்பும் இல்லைன்றத, அப்போ நீ என்னை நம்புவலன்ற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் உன்னை நம்புறதுக்கு என்ன இருக்குது, நீ சொல்கிறது பூராவுமே பொய்யா தான் இருக்கும்ன்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. ராகாக்கு இவகிட்ட என்ன சொல்லி என்னத்தை புரிய வைக்கிறதுனே தெரியல. இந்த பக்கம் அப்படியே ஃபெலியும் ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாக நடந்து வந்துட்டே இருக்கும்போது தான் பார்க்குறவங்க எல்லாம் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ விஷயம் தான், அதைத்தான் எல்லாருமே பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ இவன் நடந்து வரும்போது அங்கே நிற்கிற பசங்க எல்லாருமே, பாத்தியா இவ்வளோ அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், ஜோர்டன் இவளை ரிஜெக்ட் பண்ணிட்டானே, இதுக்கப்புறம் இவளால் எப்படி அவன் மூஞ்சில் முழிக்க முடியும், என்னதான் பண்ண போகிறாளோன்ற மாதிரி எல்லாரும் இவளை கலாய்ச்சிட்டு இருக்க. ஃபெலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும்போது தான் இந்த க்ளோயி கூட 2 அரலூசுங்க சுற்றிட்டு இருக்கோம்ல, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு, அவளுங்க 2 பேரும் கரெக்டாக முன்னாடி வந்துட்டாளுங்க. ஏன்னா அவளுங்க தான் அன்றைக்கே வந்துட்டு ஃபெலி அந்த 4 பேர் கூடயுமே காரில் போனதை பார்த்துருப்பாளுங்கள க்ளோயி கூட சேர்ந்து, அதுவும் ஹெல்கா நாவிரோவை தான் இவளுங்க 2 பேருக்கும் பிடிக்குமே. ஸோ அதனால நேராக வந்து நின்றுட்டு, உனக்கு என்னம்மா மனசில் பெரிய உலக அழகின்னு நினப்பா, ரொம்ப அழகாக இருக்கேன்ற திமுறில் நீ பாட்டுக்கு போய் ஜோர்டனுக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஆனால் இப்போ பாரு அவன் உன்னெல்லாம் ஒரு மனுஷியாக கூட மதிக்கல போலியே, இவ்வளோ கேவலமாக ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு வெளியே இவளுங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா கரெக்டாக அந்த பக்கம் வந்த ராகா, எல்கா, நாவிரோ 3 பேருமே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற, உன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணெல்லாம் ஜோர்டனுக்கு பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது, அவ்வளோதான். இதை கேட்டோடனே பின்னாடி நின்றுட்டு இருந்த 3 பேருக்கும் இன்னும் கோவம் வந்துருச்சு. உடனே ராகா தான் வரான். இப்போ நீ என்ன சொன்னன்ற மாதிரி கேட்க, இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கல அது ராகா தான் சொல்லிட்டு, ஸோ வேற யாரோ போலன்னு நினச்சிக்கிட்டு, இதோ இந்த ஃபெலியை தான் சரியான சீப்பான கேரக்டருன்னு சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் நிமிந்து மூஞ்ச பார்க்குறா. பார்த்தா ராகா, இவளுக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே வாயை மூடிட்டா. உடனே ராகாவும், இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னு வையன், அப்புறம் அவ்வளோதான்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் ஹெல்காவும் நாவிரவும் பார்த்தா அந்த பொண்ணுங்களை அடிக்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்கானுங்க. இவளுங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. அப்போ தான் நாவிரோ கேட்குறான், ஆமாம் நீங்கள் 2 பேரும் பொண்ணுங்க தானே, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்தால் ஒரு பொண்ணா நீங்கள் தானே அவளை சமாதானப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கணும், ஆனால் நீங்களே இப்படி அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையான்ற மாதிரி கேட்க, ஹெல்கா ஒன்னே, அதை நீ பொண்ணுங்க கிட்ட தானடா கேட்கணும், இதுங்கெல்லாம் பொண்ணுங்களா சரியான பிசாசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா பங்க
அசிங்கமாக அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுறானுங்க. இவளுங்க 2 பேருக்கும் வேற அவனுங்க மேலே தானே க்ரஷ்ஷு. ஸோ இப்போ அவனுங்க முன்னாடி இப்படி பெருத்த அவமானமாக போயிடுச்சேன்ற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி கான்லேயே நின்றுட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃபெலி ராஹா 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. இங்கே பாரு ஃபெலி, அந்த பொண்ணுங்க 2 பேரும் சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, அதுங்க கிடக்குதுங்க பைத்தியன்ற மாதிரி ராஹா சொல்ல இவ உடனே டென்ஷன் ஆகி அவன் கையை விட்டுட்டு இப்போ என்ன அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது நீ இல்லைன்னு சொல்ல வரியா இன்டெரக்டான்ற மாதிரி கேட்குறா. இன்டெரக்டாலாம் இல்லை, நான் டேரெக்டாகவே அதைத்தான் சொல்கிறேன். சத்தியமாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல, நீ என்னை நம்புன்ற மாதிரி சொல்ல உண்மையாக தான் சொல்கிறியான்ற மாதிரி இவ கேட்குறா. அட உண்மையாதாம்மா, உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணல. வேணும்னா நம்ம 2 பேரும் ஒரு டீல் பேசிக்கலாம். அந்த வீடியோவை நான் தான் அப்லோட் பண்ணேன்னு சொல்லி நீ ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணிட்டீன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். ஆனால் அதே மாதிரி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலன்னு சொல்லி நான் உனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், ஓகேவான்ற மாதிரி கேட்க இவ யோசிக்கிறா. இவன் இப்போ நம்மக்கிட்ட என்னத்தை சொல்ல வரான்ற மாதிரி யோசிச்சவ உண்மையாக தான் சொல்கிறியா, உன்னை நம்பலாமான்ற மாதிரி கேட்கும்போது தாராளமாக என்னை நம்பலாம், நான் சொல்கிறது உண்மைதான், உண்மையாகவே அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலை, அதை சீக்கிரமாகவே நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருன்ற மாதிரி சொல்ல சரி சரி காட்டினா சரிதான், எனக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன் நீ போன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபெலி ரூமுக்கு போயிடுறா. ஆனால் இவன் அப்பவும் வெளியே நின்று கத்திட்டு இருக்கான், ஃபெலி உண்மையாகவே நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலைன்ற மாதிரி. இவளும் உள்ளே வந்ததுக்கப்புறமா யோசிச்சுட்டு இருக்கா, இவன் என்ன இப்படி சொல்கிறான், ஒருவேளை உண்மையாகவே இவன் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணலையோ, அப்போ இவன் அப்லோட் பண்ணலனா வேறு யார் நமக்கு எதிரின்னு இருக்கா, வேறு யார் அதை வேணும்னே அப்லோட் பண்ணியிருப்பான்ற மாதிரி தலைவலியோடு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வெளியே இருந்து பார்த்தா யாரோ ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இவளும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா, பார்த்தா மறுபடியும் ராஹா தான் ஏதோ வண்டியோட வந்து நின்றுட்டு இருக்கான். இவ பார்த்துட்டு என்ன விஷயன்ற மாதிரி கேட்க வா வா உன்னை நான் ரொம்ப தூரமாக ஒரு அமைதியான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். தேவையில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி இவ சொல்ல அதெல்லாம் இல்லைப்பா நான் முடிவு பண்ணிட்டேன், கிளம்பி வா வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அவளை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ சாமி நீ ஆளை விடுப்பான்ற மாதிரி இவன் மறுபடியும் ரூம்குள்ளே போக பார்த்தா இவன் விட மாட்டேங்கிறான். டோரை லாக் பண்ணிட்டு டோர்லாம் லாக் ஆயிடுச்சு, நீ வா நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இவன் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப தூரமாக 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஃபெலியே கேட்குறா, ஏதோ தூரமாக அமைதியான பிளேஸ்ன்னு சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளோ தூரமா, எப்போ தான் அந்த இடம் வரோன்ற மாதிரி கேட்க அட இருமா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கிட்ட வந்தாச்சு, கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருன்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை நீ ஆல்ரெடி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்துட்ட, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீ இங்கேயே வண்டியை நிறுத்துன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இங்கேயெல்லாம் நிறுத்த முடியாது, அந்த இடம் பக்கத்தில் தான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல இல்லை 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 நீ இப்பயே வண்டியை நிறுத்துன்ற மாதிரி இவ விடவே மாட்டேங்கிறா. என்னடி நீ இப்படி பண்ணுற, உன்னை போய் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ண பாரு, என்னைய முதல்ல அடிச்சுக்கணுன்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி நின்றுருச்சு. இப்போ என்னாச்சு, ஏன் வண்டி நின்றுச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நீ தானே நிறுத்துன்ன, அதான் அதுவே நின்றுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்ற மாதிரி கேட்க இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் வரமாட்டேன்ட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற, எங்கேருந்து முதல்ல இந்த வண்டியை வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்க தெரியலையே, ஏதோ ஒரு ஆள்கிட்ட இருந்து தான் கெஞ்சி கூத்தாடி உனக்காக வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அது இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி இறங்கி கொஞ்சம் வண்டியை தள்ளுன்ற மாதிரி சொல்ல இவ அப்படியே பார்க்குறா. டேய் நான் பாட்டுக்கு அமைதியாக செவனேன்னு என் ரூம்லேயே இருந்துருப்பேன், என்னையை கூட்டிகிட்டு வந்து இப்படி சாகடிக்கிறியே, வண்டியை தள்ளு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி கேட்க இப்போ வண்டியை தள்ளினா தானே நம்மளால் போகவே முடியும், ப்ளீஸ் தள்ளுன்ற மாதிரி சொல்ல இவளும் தள்ள எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் தள்ளவே முடியல. இவன் பார்த்தா ஜாலியாக சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். என்னடா நீ சிரிக்கிறன்ற மாதிரி கேட்க இல்லை நம்ம ஆல்ரெடி வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் வண்டி ஒன்றும் ரிப்பேரெல்லாம் ஆகலை, சும்மா தான் கூட விளையாடிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்ல இவள் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டா. அப்போ இவ்வளோ நேரம் என்னை சும்மா தான் தள்ள வச்சு வேடிக்கை பார்த்தியான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நீ பாட்டுக்கு சும்மா கத்திக்கிட்டே இருந்த, காதெல்லாம் வலிச்சுது, அதனால தான் கொஞ்சம் நேரம் உன்னை வேலை வாங்கி பார்த்தேன், ஜாலியாக தான் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடிக்கலான்னு பார்க்குறா, ஆனால் எங்கே அடிக்க கூட முடியல. சரி சரி வா, உன்னை நான் என்ன சொன்னேன், அமைதியாக ரொம்ப தூரமாக இருக்க ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னல, அது இந்த இடம் தான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லேக் வியூ மாதிரி இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த இடம் எப்படி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இங்கே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உன் மனசும் இந்த இடம் மாதிரியே ரொம்ப காமாயிரும். ஸோ உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சத்தமாக கத்தி திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எல்லாரையும் திட்டி திட்டி அப்படியே கத்திட்டு இருக்க. ஃபெலியும் பார்க்குறா, இது நல்லா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே இவளை பார்த்து சிரிச்சிருப்பாங்க, கலாய்ச்சிருப்பாங்க, இந்த க்ளோயோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2 பேர் இவ்வளோ வேணுனே வந்து வெறுப்பேற்றிருப்பாங்களே. ஸோ அவங்க எல்லாரையுமே திட்டி திட்டி இவ பாட்டுக்கு கத்திட்டு இருக்கா. அப்படி கத்த அவளுக்கே லைட்டாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்றா. அவள் அப்படி சிரிச்சிட்டே இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருந்து ராகவும் பார்த்தா ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே இப்போ தான் கொஞ்சம் சிரிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நல்ல வேலை நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, இந்நேரத்துக்கு நான் மட்டும் இந்த ரூம்குள்ளேயே இருந்திருந்தேன்னா எனக்கு போர் தான் அடிச்சிருக்கோம்ல, இந்த இடமும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ், இப்போ தான் எனக்கு மனசே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்ல அதுக்கு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்,
வா வா அடுத்து சாப்பிட்டு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சும்மா ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபெலி வந்து ரொம்ப தேங்க்ஸ் ராகா, நீ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல ராகா உடனே சரி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி சொல்கிறான். நீ எதுவும் வில்லங்கமாக கேட்காம இருந்தால் சரிதான், என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது நீ எப்போலேருந்து ஆஃப்னேஜில் இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். எப்போலேருந்துனா குழந்தையிலேருந்தே நான் ஆஃப்னேஜில் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்ல குழந்தையிலேருந்தே வா, அப்போ உன் அப்பா அம்மான்ற மாதிரி கேட்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்டா உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன்ற மாதிரி ஃபெலி கேட்க கரெக்டு தான், அப்போது உன்னை யார் ஆஃப்னேஜில் விட்டுட்டு போனதுன்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா எங்கள் அம்மா தான் வந்து இந்த ஆஃப்னேஜில் விட்டுட்டு போனாங்களாம். இதுக்கு முன்னாடி இந்த ஹெட் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா என்னை என் குழந்தையா இருக்கும் போதே இந்த ஆஃப்னேஜில் விட்டுட்டு சீக்கிரமாகவே கொஞ்ச நாளில் வந்து நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டேன்ற மாதிரி தான் சொல்லி விட்டுட்டு போனாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, விட்டுட்டு போனவங்க வரவே இல்லை. நானும் எங்கள் அம்மா அப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வரவே இல்லை. அதுதான் ஏன்றது எனக்கும் புரியலன்ற மாதிரி ஃபெலி கொஞ்சம் ஃபீல் பண்ண ராகாக்கே கஷ்டமாயிருது. பாவம் இப்படி கஷ்டப்படுற பொண்ணியா நம்ம அந்த பாடா படுத்துட்டோன்னு சொல்லி அவனுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகவும் ரொம்ப சாரி ஃபெலி, நீ என் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல விடு, நீ என்ன தெரிஞ்சா பண்ண, ஆனால் நீ பண்ண ஒரே நல்ல காரியம் என்னை இப்போ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தல, அதுதான் இப்போ நான் கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே அன்றைக்கி நைட் ஆயிர ரொம்ப லேட் ஆனதுனால யாருக்குமே தெரியாமல் பார்த்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க 2 பேரும் மறுபடியும் அந்த கேம்ப் இருக்க இடத்துக்கு. ஏன்னா யாராச்சும் இவ்வளோ லேட் நைட்டில் வெளியே போயிட்டு வரதை பார்த்தா அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சுல. ஸோ அதனால் ராகா தான் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெலியை பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக எப்படியோ ரூம் கிட்ட வந்து விட்டுட்டு ஃபெலி யாரும் பார்க்கல உள்ள போன்ற மாதிரி சொல்ல இவ பார்த்தா போகாமல் நின்றுக்கிட்டு அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ராகா வந்துட்டு சரி சரி ரூம்குள்ளே போன்ற மாதிரி கதவு திறந்துட்டு உள்ளே போக அப்பவும் பார்த்தா இவன் என்ன அவளை பார்த்துட்டு இருக்கான், அங்கேருந்து போகவே மாட்டேங்கிறான். ஃபெலியே பார்த்துட்டு கேட்குறா என்னாச்சு நீ போலியான்ற மாதிரி கேட்க அட ஆமாம்ல என் ரூம் இது இல்லை, சரி நீ உள்ளே போனா போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ராகா பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ ஃபெலியும் கொஞ்சம் ஹாப்பியாக ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு வரும்போது தான் கரெக்டாக பார்த்தா அங்கே க்ளோயி ஹால்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. இவளை பார்த்ததுமே ஃபெலி நீ வந்துட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரியே ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு நீ ஏன் இங்கே இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கேன்ற மாதிரி ஃபெலி கேட்கும்போது உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உன்னை நான் எப்போலேருந்து தெரியுமா தேடிட்டுருக்கேன், எங்கே போனேன் நீ, ஜோர்டன் இந்த மாதிரி உன்னை ரிஜெக்ட் பண்ண வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, எங்கே அதுக்கெலாம் நான் தான் காரணமோன்னு சொல்லி எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு, ஏன்னா நான் தானே அவன்கிட்ட போய் பேசுன்னு அவன்கிட்ட சொன்னேன். ஸோ ரொம்ப சாரி ஃபெலின்ற மாதிரி சொல்லிட்டு நியாயத்துக்கு நடிச்சிட்ருக்கா. ஃபெலியும் பார்த்தா இவ எதுக்கு தான் இப்படிலாம் நடிக்கிறான்றதே தெரியாமல் பரவாயில்ல விடு க்ளோயி, இதில் உன் தப்பு என்ன இருக்குன்ற மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமாகவே அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு க்ளோயும் கேட்குறா சரி இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நான் உன்னை ஈவினிங்லேருந்தே தேடிட்டு இருக்கேன், ஆனால் உன்னை ஆளையே காணுமே, நீ அதுவும் இவ்வளோ லேட்டாக வர எங்கே போயிட்டு வரேன்ற மாதிரி கேட்க அது ஒன்றும் இல்லை சும்மா வெளியே போயிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியான்ற மாதிரி அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்க. அப்போ தான் ஃபெலியே கேட்குறா சரி இந்த டைமில் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையான்ற மாதிரி கேட்க யார் என் ஃப்ரெண்ட்ஸா, அவங்க கூட தான் எனக்கு இப்போலாம் சேரவே பிடிக்கல ஃபெலி, ஏன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இவள் பாட்டுக்கு நைஸாக விட்டு போட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபெலியும் இன்றைக்கி உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா, என்னை வழியில் பார்த்துட்டு என்னை ரொம்ப திட்டினாங்க, நான் ஏதோ சீப்பான பொண்ணுலாம் சொன்னாங்க, ஆனால் நல்ல வேலை ராகா அந்த இடத்துக்கு வந்து அவங்களெல்லாம் திட்டி விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போனான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அப்போ லைட்டாக கேட்டோன்னே காண்டாக ஆரம்பிச்சிருது. இன்னுமா இந்த ராகா பையன் இவளுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி உள்ளுக்குள்ளே எரிய தான் செய்யுது. இருந்தாலும் அதை காட்டிக்காம உண்மையாவா ஃபெலி ஏன் ஃப்ரெண்ட்ஸாக அவங்ககிட்டலாம் அப்படி பேசினாங்கன்ற மாதிரி கேட்க ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸே தான்ன்ற மாதிரி ஃபெலி சொல்ல அவங்களுக்கு அதே வேலையாக போச்சு. நானே எப்படிரா அவங்கக்கிட்ட இருந்து விலகி வரலான்னு தான் இருக்கேன், ஏன்னா இப்போல்லாம் அவங்க பண்ணுறது எனக்கே சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி தான் இருக்குது, உன்னையே வேற திட்டாங்கல்ல, கண்டிப்பாக நான் போனதுமே அவங்கள திட்டுறனா இல்லையா பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. உடனே ஃபெலி தான் பரவாயில்ல விடு, அதான் அப்போவே ராகா அவங்கள திட்டான்ல, அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசினதுனால நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தேன்னு சொல்லி அவன் தான் இப்போ என்னை வெளியே கூட கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். 2 பேருமே ரொம்ப நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோன்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் க்ளோய்க்கு உள்ள வயிறெல்லாம் பகபகன்னு எரியுது. இவளை என்ன தான் பண்ணாலும் இவ்வளோ ரகாவும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவள் வயிற்றுச்சல்லே உட்காந்துட்டு இருக்கும் போது தான் ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததுமே க்ளோய் பார்த்தா சரி ஃபெலி எனக்கு கொஞ்சம் கேம்பிங்கில் வேலை இருக்குது, நான் கிளம்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுமே இவ பாட்டுக்கு போயிடுறா. இதை பார்க்கும்போது அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்குமே லைட்டாக கொஞ்சம் டவுட் வருது. உடனே ஃபெலிக்கிட்ட தான் கேட்குறாங்க, ஃபெலி இப்போ இவ எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்ற மாதிரி கேட்க இல்லை
அந்த வீடியோ விஷயமா என்னை பார்த்து சமாதானம் பேசிட்டு போக தான் வந்தான்ற மாதிரி சொல்ல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இவ தான் ஒரு வேளை அந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருப்பாளோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு கரெக்டாக கணிச்சு கேட்டுற. வெளிக்கு அப்போ கூட அந்த டவுட்டு வரல. சேச்சே, க்ளோயி அந்த அளவுக்குலாம் கெட்ட பொண்ணு கிடையாது. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒரே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தோம். அதுவும் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவள் எப்படி எனக்கு இதெல்லாம் பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு என்னவோ நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவளாக தான் இருப்பாளோன்னு சொல்லி டவுட்டு தான் வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் உன் கூட நல்லா தானே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. நாங்கள் வந்தோடனே நைஸாக அவள் பாட்டுக்கு எழுந்து போகிறா. அது மட்டும் இல்லாமல் அவள் விடுற லுக்கே சரியில்லை. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எதுக்கும் நீ அவகிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருன்ற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபெலி பார்த்தா இன்னும் அவளை நம்பிட்டு தான் இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்குறாங்க, சரி நாங்களும் உன்னை மத்தியானத்துலேருந்து தேடிட்டு தான் இருந்தோம், நீ ஆளையே காணுமே, எங்கே போயிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்க, அது வந்து ராகா தான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனான்ற மாதிரி சொல்லவும் ஓஎம்ஜி 2 பேரும் அப்படியே செம்ம ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க. ராகாவா, அவன் எதுக்கு உன்னைய வெளியே கூட்டிகிட்டு போனான்ற மாதிரி கேட்கும்போது, சும்மா தான் நான் அந்த வீடியோ விஷயமா நினச்சிக்கிட்டே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேனா, அதான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனான். அதான் இப்போ தான் நாங்கள் வந்தோன்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, கதை இப்போ அப்படி போக ஆரம்பிச்சிருச்சான்ற மாதிரி 2 பேரும் சும்மா அவளை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. எப்படியே இந்த பக்கம் இவங்க 3 பேரும் சும்மா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா க்ளோயை தான் காமிக்கிறாங்க. அவள் இப்போ என்ன பண்ணுறான்னா, கானில் வந்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் கால் பண்ணி கேட்குறா, இன்னைக்கு ஃபயர் கேம்பிங்கோட இன்சார்ஜ் நீ தானேன்ற மாதிரி கேட்க, அவளும் ஆமாம் இப்போ என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறா. இல்லை, அந்த ஃபயர் கேம்பிங்கில் இன்றைக்கி நம்ம ஃபெலியை வச்சு செய்ய போகிறோம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் தரமாக பண்ணிடு. ஏன்னா அவள் இவ்வளோ தூரம் பட்டும் கூட இன்றைக்கி ராகா கூட வெளியே போயிட்டு வந்திருக்கா. அதை வேறு தைரியமாக வந்து என்கிட்டயே சொல்கிறா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இன்றைக்கி அவளை எப்படியாச்சும் வச்சு செய்கிறோம், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து எதையோ பிளானை போட்டுட்டு இருக்காளுங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஃபயர் கேம்பிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களுமே அங்கே தான் இருக்காங்க. ஃபெலியும் அப்போ தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரா. வந்ததுமே பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு, இன்னைக்கு நமக்காக பாட்டு பாட போகிற சிங்கர் ஃபெலிதான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ண. வெளியே பார்க்குறா, இது எப்போடா என்கிட்ட சொல்லவே இல்லையன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பாட்டோட பேரையும் வேறு அவளுங்களே சூஸ் பண்ணி வச்சுருக்காளுங்க. ஏதோ லவ் சாங்கா, அதைத்தான் ஃபெலி பாட போகிறான்னு சொல்லிட்டு சொல்ல ஃபெலிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், எல்லாருமே வேறு ஃபெலி போய் பாடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்களா. சரி இப்போ நம்ம பாடாமல் போனாலும் அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு அவள் ஸ்டேஜில் ஏறி போய் நின்றுட்டுருக்கா. ஆனால் எப்படி பாடுறதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. ஆல்ரெடி ஃபுல்லாக மனவரத்தத்தில் இருக்கேன், இதில் இவளுங்க வேற கூப்பிட்டு வச்சு இப்படி சாவடிக்கிறாளுங்களேன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் பாட்டு பாடாமல் தயங்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது கீழே இருந்து பார்த்தா கமெண்ட்டு, என்ன ஃபெலி உன் கூட ஜோர்டன் வந்தாதான் பாடுவியா, சிங்கிளாலாம் பாட மாட்டீங்களோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அவளை வெறுப்பேற்றிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் பார்த்தா ஜோர்டனுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் ராகா இருக்கா நாவிரோ அவனுங்க 3 பேரும் கூட அங்கே நின்று இவளை தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் அங்கே இருக்கவங்களாம் பார்த்தா ஃபெலியை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதைத்தானே க்ளோயும் எதிர்பார்த்துருப்பா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி அவள் உட்காந்து ஆனந்தமாக அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்துட்டு இருக்க. ஃபெலியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபெலியும் பார்த்தா இப்போ பாட ஆரம்பிக்கிறா. லவ் சாங் தானே, ஸோ வந்துட்டு அதுவும் எப்படி வருதுன்னா, நான் என்னுடைய லவ்வை சொல்லியும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியான்ற மாதிரி தான் அந்த பாட்டுலேயும் இருக்குது. அதை வேற இவ பாட கீழே இருந்து பார்த்தா எல்லாருமே ஃபெலியை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதான் அவன் அக்செப்ட் பண்ணலையேம்மா, அப்புறம் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஆளாளுக்கு வெறுப்பேற்றிட்டு இருக்க. ஃபெலியால் முடியல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது ராகாக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன இதுங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுதுங்களேன்ற மாதிரி பார்த்தவன் நேராக கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ அவன் வந்து கூட சேர்ந்து ஃபெலி கூட பாட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்க்கும்போது க்ளோய்க்கு இன்னும் காண்டாகுது. இவனை என்னதான்டா பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ராகா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபெலி கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் கண்டினியூஸாக பாட்டு பாடிட்டே இருக்க. இவ்வளோ நேரம் ஃபெலியை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தா இவங்க 2 பேரும் பாடுறது பிடிச்சி போய் அதை ரசிச்சே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்கும்போது இன்னும் அவ்வளோதான், க்ளோயால் வயிற்றுச்சலை தாங்கிக்கவே முடியல. ஃபயர் கேம்பில் அவள் தான் அங்கே பாடி ஃபுல்லாக ஃபயர் ஆகிற மாதிரி எரிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயம் ஜோர்டனும் வந்துட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபெலி இந்த மாதிரி எல்லாரும் கலாய்க்கிறத பார்க்கும்போது. பட் அவன் எதுவுமே வேணும்னு பண்ணல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்களும் எப்படியும் நல்லபடியாக பாட்டை பாடி முடிச்சிடுறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக அந்த கேம்பிங் சிறப்பாக நடந்து முடிய. கேம்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஃபெலி பார்த்தா ஜோர்டனை பார்க்குறா. ஜோர்டன் வந்துட்டு அவகிட்ட சரி நம்ம சாரி கேட்போன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காண்டி தான் வரான். ஆனால் ஃபெலி அவனை பார்த்ததுமே எதுவுமே பேச பிடிக்காம அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. இதை வந்து தலை நின்று ராகா நோட் பண்ணியிருப்பான். இப்போ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி அவனுக்கும் ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு ஜோர்டன் இப்போ தனியாக நின்றுட்டு இருக்கும்போது உடனே அவன்கிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். அந்த வீடியோவை நீயும் பார்த்தியான்ற மாதிரி கேட்க, பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, அதில் இருந்ததெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்ற மாதிரி ராகா கேட்குறான். புரியல நீ என்ன கேட்குறன்ற மாதிரி சொல்ல, இல்லை அந்த வீடியோவில் ஃபெலி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கியே,
அது உண்மைதானா இல்லை பொய்யான்ற மாதிரி கேட்க, டே அதை பேசியிருக்கிறது நான் தானே, அது உண்மைதான். நான் ஃபெலி மேலே கொஞ்சம் கேரிங்காக இருந்தேன் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஃப்ரெண்ட்லி முறையில் நான் அப்படிலாம் இருந்தேன். பட் அதுக்காக எனக்கு ஃபெலி மேலே ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அதில் இருந்தது எல்லாமே உண்மைதான்ற மாதிரி சொல்ல, டே உண்மையாவாடான்ற மாதிரி ரஹா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். இதை பார்த்துட்டு இவனும், நீ எதுக்கு இப்போ இந்த அளவுக்கு ஹாப்பி ஆகுற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்க, இல்லை ஒருவேளை உண்மையாகவே உனக்கு ஃபெலி மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா நான் அவளை அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதனால தான் எதுக்கும் ஒரு தடவை முன்னெச்சரிக்கையாக உன்கிட்ட கேட்டுக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே இவனுக்கு அப்படியே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா சொல்கிறேன்ற மாதிரி ஜோர்டன் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க. ஆமாம், இப்போ அதில் உனக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி ராகா கேட்குறான். ஜோர்டனுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இவன் எதுவும் ஃபீலிங்ஸ் மாறிடுவானோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஜோர்டனே பார்த்தா சிரிச்சுட்டு, சூப்பர் ப்ரோ, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, எதுவாக இருந்தாலும் தயங்காத, தாராளமாக நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட, ராகாக்கு லைட்டாக கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருக்குது, அதே சமயம் நிம்மதியாகவும் இருக்குது. பரவாயில்ல, நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சேன்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. அந்த கேம்பிங்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் எல்லாருமே மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும் போல். ஸோ அதுக்காக ஃபெலி வந்துட்டுருக்கா. பட் ஃபெலி வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தா அவளை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுவும் பேப்பர்லலாம் எழுதி வச்சு ஏதோ காமெடியாக அவளை கலாய்ச்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராகா கடுப்பாகும்ல. ஸோ பின்னாடி தான் அவனுங்க 4 பேருமே வந்திருப்பானுங்க. உடனே ராகா பார்த்துட்டு அந்த பேப்பரெல்லாம் கசக்கி தூக்கி போட்டுட்ருக்கான். இதை பார்த்தோன்னே அந்த பசங்க வந்துட்டு, என்ன ராகா நீ ஏன் இப்படி பண்ணுற, நீயும் தானே ஸ்கூலில் அந்த மாதிரி ஃபெலி ஒரு தடவை கலாய்ச்சிருக்க, அவன் மேலே பேப்பர்லாம் ஒட்டி, அதைத்தானே இப்போ நாங்களும் பண்ணோம், அதுல என்ன தப்புன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இனிமே எவனாச்சும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறத நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நீங்க பழைய ராகாவை பார்க்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றது உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ராகா சமயம் அவங்களெல்லாம் மிரட்டிட்டு இருக்க. ஃபெலியும் பார்த்தா, விடு ராகா, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, நீ எதுவும் சண்டை போடாதன்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக ஜோர்டனுமே வந்திருப்பான். ஆக்சுவலாக அவனும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இப்போ ஃபெலியை பார்த்ததுமே, ஃபெலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி கூப்பிட போக இவ அப்பவும் கண்டுக்கவே இல்லை. உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் எனக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் போகணும், நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடா. ராகவும் பார்த்தா அந்த பசங்களை மிரட்டி விட்டுட்டு ஃபெலி பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறான். அவன் மட்டும் இல்லை, அடுத்து அப்படியே ஹெல்கா நாவிரோன்ட்டு அவனுங்க 2 பேரும் பசங்களை மிரட்டி விட்டு அவனுங்களும் ஃபெலி பின்னாடியே போக, அடுத்து ஜோர்டன் மட்டும் என்ன பண்ணுவான், அவனும் ஃபெலி பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ அப்படியே 4 பேரும் பார்த்தா ஏதோ ஒரு பாடி கார்டு மாதிரி ஃபெலியை சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இதை வந்து ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, ஷாக்கிங்காக. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தா ஃபெலியை கலாய்க்கணும், யாராச்சும் வாங்கப்பான்னு கூப்பிட்டா முதல் ஆளாக இவங்க தான் வந்து நிற்பானுங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஃபெலியை சின்னதாக யாராச்சும் கலாய்ச்சா கூட அவங்கள அடிக்கிறதுக்காக முதல்ல வந்து நிற்கிறதும் இவனுங்களாக தான் இருக்கானுங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ ஃபெலி மேலே எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான பாசம் அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சு போல். அந்தளவுக்கு அவளை அப்படியே ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி 4 பேரும் 4 பக்கமும் ஒரு பாடி கார்டு மாதிரி இருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 8th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.